பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு கோர முடியாது. ஸோ என்னன்றதை பற்றி நாம் பார்க்கலாம். பதவி உயர்வுக்கு டெட் விலக்கு தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு 18% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற இயலாது. தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக பட்டதாரி பதவி உயர்வுக்கு புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் தொடக்க கல்வித்துறை சார்ந்த விதிமுறைகளில் செய்யப்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்கள் தொடர்பாக வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது: தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் உரிய கல்வி தகுதியும் தேர்ச்சியும் பெற்றிருந்தால் அவர்கள் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெறலாம். அதே போல அதே தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கல்வி தகுதி பெற்றிருந்தால் அவர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கப்படும். பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் இதர பாடங்கள் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வும் பெறலாம். பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயம் அப்படின்றது வட்டார வள்ளி கலுவலர் பிஇஓ பணியிடங்கள் 50% நேரடி நியமன முறையிலும் மீதமுள்ள 50% நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களை கொண்டு பதவி உயர்வு மூலமாக நிரப்பப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், புவியியல், வரலாறு பாண்டங்களில் ஏதேனும் ஒன்றில் இளங்கலை படிச்சிருக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஆசிரியர்கள் 5 ஆண்டு பணி அனுபவம் பெற்ற பின் தேர்ச்சி தகுதியுடன் பட்டதாரி ஆசிரியர்களாக ஆகலாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. எனவே முன்னர் இதுபோல இடைநிலை ஆசிரியர்களுக்கு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வை மீண்டும் வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பதவி உயர்வுக்கு டெட் விலக்கு தொடக்க கல்வி அலுவலர்களுக்கு 18% அரசு அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் உயர்கல்வி உயர்நிலை தலைமை ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு இனி டெட் தேர்வு தேவையில்லை என்றும், முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வில் தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு 18% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கான பணி விதிமுறைகளில் முக்கிய மாற்றங்களை இது செஞ்சிருக்கு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புதிய விதிமுறைகளின்படி உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முதுகலை தலைமை ஆசிரியர் ஆகிய பதவிகளுக்கு வழங்கப்படும் பதவி உயர்வு இனி ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் டெட் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியம் இல்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் தொடக்க கல்வித்துறையில் தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களை பணிபுரிவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மற்றொரு மாற்றமும் செஞ்சுருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கும் பொழுது அதில் 18% விழுக்காடு வாய்ப்புகள் தொடக்க கல்வித்துறையில் உள்ள தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன கூறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள எந்த பள்ளிகளுக்கு வேண்டுமானாலும் வருவேன். ஆசிரியர்கள் எச்சரிக்கையாக அல்ல பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அமைச்சர் முறையில் அல்ல, ஒரு சகோதரனாக சொல்கிறேன். சொல்லிவிட்டு வரும் சம்பிரதாயம் இனி ஆய்வு இருக்காது. சொல்லிட்டு வரதெல்லாம் இனி கிடையாது. நான் எப்போ வேணாலும் எந்த பள்ளிக்கு வேணாலும் வருவேன். ஆய்வுகள் நடத்தப்படும். ஆசிரியர்கள் எச்சரிக்கையாக இருக்குங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் தான் இவங்களுடைய ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையில் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜீவோவை நீக்க போகிறாங்களா, இல்லை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை கொடுக்க போகிறாங்களா, இல்லை இந்த ஆண்டோடைய டிஆர்பி பிளானரை மாற்ற போகிறாங்களா, இல்லை பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பி, ஹெச்ஜிடி, பிடியோடைய வேக்கன்சிஸை உயர்த்த போகிறாங்களா, இது எதுவுமே நடக்குமா நடக்காதான்றதை இந்த வரும் வாரங்களில் நாம் தெரிந்து கொள்ள முடியுங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகளும் காமன் டெட்டுக்கு உண்டான அறிவிப்புகளும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.